கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. குரு வாழ்க, குருவே துணை. கும்பராசிக்காரர்களுக்கு 2026க்கான குரு பகவானினுடைய பயிற்சி பலன்களை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் தான். ஆனால் ராசியாதிபதி சனி பகவானாக இருந்தாலும் கூட 7.5 சனி காலங்களில் சொந்த ராசி தான் அப்படிங்கிறதுல பாரபட்சமெல்லாம் கிடையாது. இன்னும் சொந்த வீடுன்னு தான் அந்த துன்பங்களை எல்லாமே சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தாரு. அதில் அவங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, சனி பகவான் இன்னும் ஒரு 1.5 வருஷங்களில் விலக போகிறாரு. இப்போ பாத சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ராகு பகவானை பார்த்தா குறைக்க கும்பத்து மேலேயே தான் உக்காந்துருக்காரு. ராகு பகவான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசைகளை கொடுத்துட்றாரு, ஆனால் அனுபவிப்பதற்கு பிரச்சனையை கொடுக்குறாரு. கும்பராசிக்காரர்கள் லட்சியத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாய்ப்புகள் எல்லாமே உருவாகுது அவங்களுக்கு, ஆனால் வாய்ப்புகள் எல்லாமே முடிய மாட்டேங்குது. அந்த இடத்த போய் அவங்களால டச் பண்ண முடியல. தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத குழப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, கையில் வாங்கின பையில போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படிங்கிறது கும்பராசிக்கு 100% பொருந்தும். அப்போ தனக்காரகன் அது யாரு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானை நம்ம சொல்றோம். அந்த வீட்டில் சனீஸ்வரன் இப்போ உட்காந்துருக்காரு. ராசி மேல ராகு உட்காந்துருக்காரு. ராகு ராசி மேல இருந்தாலே 7ஆம் இடம் அப்படிங்கிற களத்திர பாவகத்துல கேது உட்காந்துருவாரு. காசு இல்லைன்னா வீட்லயும் மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு அந்த பணப்புழக்கம், மன நிம்மதி, குடும்பஸ்தானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாவ கொள்கைகளினுடைய ஒரு ஆளுமைக்குள்ள இருக்கு. அப்போது இந்த நேரத்தில் குரு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாது. கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் இவ்வளவு கால குரு இருந்துட்டு இருக்காரு. எப்போ மாறுறாரு அப்படின்னு சொல்லும்போது சரியாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 1:54 மணிக்கு குரு பகவான் மிதுனத்தை விட்டு கும்பத்தினுடைய 5வது பாகத்தை விட்டு 6ஆம் இடமான கடகத்திற்கு போகிறாரு. குரு உச்சந்தான், அதனால் மறைஞ்சிட்றாரு அப்படின்னு நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை மற்ற பாவங்களை எல்லாமே பார்த்து ஒரு திருப்திப்படுத்தும். என்ன ஒன்று அப்படின்னா, ராசி மேலே ராகு இருக்கும்போது குரு கொஞ்சம் பார்த்து தேவையில்லாத விஷயங்களை அவரே தடுத்து விட்டுருப்பாரு. இப்போ இந்த நேரத்தில் குரு மாறும்போது உங்களினுடைய சிந்தனைகள் வேகம் எடுக்கும். ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி. அந்த இடத்துல ராகு இருக்கும்போது அதை பிடிக்கலாமா, இல்லை அதை விட்டு பிடிக்கலாமா, இல்லை இந்த சைடு பறந்து போயிடுவோமா, அங்கிட்டு பறந்து போயிடுவோமா அப்படின்னு அவங்களினுடைய எண்ணங்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்வாதாரத்தை தேடியும் தன்னோட குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாவது வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுப காரியங்களை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தடைப்பட்டுட்டே இருக்கும். அதுதான் அவங்களினுடைய பெரிய மன அழுத்தத்திற்கான காரணம். திறமை இருக்கு, வாய்ப்புகளும் வருது, என்னமோ பக்கத்தில் நின்றுட்டு போயிடுதுங்க அப்படிங்கிற. ஏன்னா அந்த ராகு காட்டி காட்டி பக்கத்தில் காமிச்சு ஏமாத்துற வேலை. சின்ன பிள்ளைகள்கிட்ட இந்த சாக்லேட் பிடுங்கிட்டு போன மாதிரி காட்டுறாரு, அப்புறம் அவரே பிடுங்கிட்டு போயிடுறாரு, அதுக்கப்புறமா போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆறுதலாக இருந்த குரு 6க்கு போனாலும் கூட, அந்த மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் கூட பொதுவாக குரு 6ஆம் இடத்துக்கு போகிறது கஷ்டம்ங்க. நோய், துன்பம், எதிரி, வழக்குகள் இது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனாலும் தானாதிபதி 6ஆம் இடத்துலேருந்து அந்த உச்ச குரு தனஸ்தானத்தை பார்த்துக்கிறாரு. காசு வரும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் மற்ற பாவங்களை எல்லாமே குரு பார்க்கும்போது அந்த காசுனால சில நன்மைகளும் இருக்கும், சில தீமைகளும் இருக்கும். குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். அந்த குடும்ப கௌரவத்துக்காக இதுவரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு, சுப காரியங்களை செய்யறதுக்கான சூழல் வரும். ஆனால் ஓடி அடையாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகளை இந்த குரு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு இருக்கிறாரு. மொத்தத்துக்கு இந்த குரு பகவான் மற்ற பாவங்களை எல்லாமே பார்க்கறத சீர்தூக்கி பார்த்தாதான் குரு பகவானினுடைய பலன் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதர பாவங்களை அனுசரித்து தான் பார்க்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு இதர பாவகங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
பொதுவாக தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா இதர பாவங்கள் அப்படின்னா எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்காரர்களுக்குமே தசாபுத்தி ரொம்ப முக்கியம். அந்த தசாபுத்தி சாதகமாக இல்லைன்னா குரு எந்த பக்கம் போய் உட்காந்தாலும் பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு குரு பகவான் ஒரு மதிப்பு இருக்குது. எந்த இடத்த அவர் பார்க்குறாரோ அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை எல்லாம் நிவர்த்தி பண்ணுவார். சுபத்தை கொடுக்குறாரோ இல்லையோ பாதிப்புகளை கண்ட்ரோல் பண்ணுவார். கும்பராசிக்காரர்களுக்கு குரு ரொம்பவே பிடித்தமானவர். என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப தானாதிபதி லாபாதிபதியாகவும் குரு வராரு. உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும், நீங்கள் போட்ட உழைப்புக்கு ஒரு வெகுமதி கிடைக்கணும், உங்கள் சொத்துக்கள் லாபமாக மாற்றணும், உங்கள் பிள்ளைகளினுடைய படிப்பு லாபமாக மாற்றணும், உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுள்ள குழந்தைகளாக இருக்கணும் அப்படின்னா குருவோட அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட குரு பகவானினுடைய அமைப்புக்கு தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை சுயஜாதகத்தில் கும்பராசிக்காரர்கள் லக்னத்தோட அடிப்படையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட இந்த குரு பெயர்ச்சி இன்னும் சில நன்மைகளை இவர்களுக்கு கொடுக்கும். ஒரு மனுஷனோட கஷ்டம் எப்போ தீரும், தொழில் எப்போ நல்லா நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தொழிலில் புது புது வாய்ப்புகளை நம்ம தேடி போய் அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு அப்படின்னா கஷ்டம் தீரும். ஒரு நல்ல சம்பளத்துக்கு போயிட்டா கஷ்டம் தீரும். அந்த பதவியை தக்க வச்சுக்கிட்டா கஷ்டம் தீரும். வர்ற காசு சரியாக வந்தால் கஷ்டம் தீரும். அதையெல்லாம் குரு கொடுப்பார். கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் ஜீவனஸ்தானமாக விருச்சிக வீடு வரும். கடகத்தில் உச்சம் பெற்ற குரு அந்த இடத்த பார்ப்பாரு, தொழிலை இயக்கம் பண்ணுவார், தொழில் நடக்கும். என்ன ஒன்று, வரவும் செலவும் சரியாக இருக்கும். வரவுக்கு மேலே கூட செலவுகள் சில நேரங்கள் இருக்கும். இதுவரைக்கும் வருமானத்திற்கே தடைப்பட்டுக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு வரவை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த செலவுகளை குரு பகவான் கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு செலவு வந்தாலும் கூட போதுமான வருமானம் இருந்து யார்கிட்டையும் கையேந்தாத ஒரு நிலையை, கடன்படாத ஒரு நிலையை, 6லே 2 கூடையவன் போய் இருந்தாலும் கூட தன்னோட சொந்த வீட்டை பார்க்கறதுனால அந்த கடனை எப்படி வாங்கலாம், எப்படி நம்ம அடைச்சிடலாம், நம்மளால முடியுமா, இப்படி எல்லாமே யோசிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதை கட்டுக்கோப்பாக கைக்குள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு குரு இப்போ கண்டிப்பாக கொடுக்க போறாரு. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இடம் மாறணும், போதும்டா இந்த இடத்துல இருக்கவே வேண்டாம். 7.5 சனியில் சொல்லுவாங்கள்ல, வனதேச சஞ்சார யோகம்னு சொல்லுவாங்க. இதை விட்டுட்டு ஓடனா போதும், எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றம் தானே கேட்டீங்க, இப்போ வரப்போகுது. அப்படிங்கிற அமைப்பை குரு இப்போ கொடுக்க போகிறாரு. கால புருஷ சக்கரத்தில் 11வது ராசியாக வலம் வரக்கூடிய கும்ப ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. உங்களினுடைய அதிபதி சனீஸ்வர பகவான். அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ என்ன சொல்ல வர அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இருங்க ஒரு நிமிஷம். நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில உறவுகள் நினைக்கிறாங்க இல்லையா? கும்பராசிக்காரர்களே, உங்களை காப்பாற்ற நினைக்கிறது உங்களினுடைய அதிபதிங்க. நம்ம எப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னா, பண உதவி செய்ய முடியலனாலும் அவரால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு துடிப்பார் இல்லையா? அப்படித்தாங்க இது நாள் வரைக்கும் இவரால் உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ நிகழ இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. எதெல்லாம் உங்களுக்கு சரியில்லை, எதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு, இதெல்லாம் நடக்கலையே நமக்கு ஏக்கமாக இருக்குது, எதெல்லாம் நமக்கு கனவாக இருந்துச்சோ அது எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரமாக அடுத்த 138 நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. நம்ம ஒரு சில நேரங்களில் நினைப்போம், பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நான் இதை சரி பண்ணிடுவேனே, இது மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஏக்கவர் இல்லையா? அப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சூழ்நிலை சாதகமாக இருக்க போகுதுங்க. அதாவது இந்த சனி பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போகுது. நிதி ரீதியாக, வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக எல்லா வகையிலையுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கூட சரி சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதாவது உங்களினுடைய ஆற்றல் அதிகமாக போகுதுங்க. பகைவர்கள் எல்லாத்தையும் வெற்றி கொள்ள போறீங்க. நம்ம உடல் நலம் சீராக இருக்க போகுதுங்க. வருமானம் சிறப்பாக இருக்க போகுது. உங்களினுடைய பெருந்தன்மை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க.
இது நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி சின்னதாக ஒரு பாராட்டு கூட கிடச்சிருக்காது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆமாம், பெருசாக நீ என்ன செஞ்சிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டும் போயிருப்பாங்க. ஆனால் இனி உங்கள் வாயாலேயே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குங்க. சில நேரங்களில் யோசிக்காமல் கொஞ்சம் பேசிடுவீங்க. அது பெருசாக பிரச்சனையை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதனால் நம்ம ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? மற்றபடி மகிழ்ச்சி குறைவு இருக்காது. பொதுநல காரியங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்காமல் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால அழகாக செஞ்சு முடித்து வெற்றியையும் அடைய போகிறீங்க. உங்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து உங்களினுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்க போகுது. புதிய பொறுப்புகளை ஏற்று அலுவலகத்தில் நல்ல வாய்ப்பை உருவாக்கிக்க போகிறீங்க. மனசில் இருந்த காரணமில்லாத வருத்தங்கள், காரணமில்லாத குழப்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போக போகுது. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயருது. கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. உங்களோட எண்ணங்களும் செயல்களும் உங்கள் வாழ்க்கைக்கு உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரப்போகுது. இதோட சுகபோக வசதிகளை அனுபவிக்க போகிறீங்க. பயணங்களில் அதிர்ஷ்ட தேவதையோட தரிசனம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் வளமும் சேமிப்பும் உயரப்போகுதுங்க. அரசாங்க உதவிகள் கிடைக்கும். உங்களினுடைய ஆசைகள் ஒன்று ஒன்றா பூர்த்தி அடைய போகுதுங்க. உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா அலுவலக பணிகளில் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குங்க. கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட நட்பாக இருப்பாங்க. உங்களினுடைய அலுவலகத்திலேயே உங்களுக்கு அந்தஸ்து உயரப்போகுது. சில முக்கியமான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களோட வேலையை அழகாக திட்டமிட்டு முன்னாடியே யோசித்து செஞ்சு வைப்பீங்க. அதுவே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வணிகத்தை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. மற்றபடி பண விஷயத்தில் உயர்வு இருக்கும். ஆனாலும் பண விஷயத்தில் எச்சரிக்கை அவசியங்க. எதை தொட்டாலும் சரி வெற்றி நிச்சயம். இதில் மட்டும் பின்வாங்க மாட்டீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்தில் ஆதரவை பெறுவீங்க. இது நாள் வரைக்கும் இயலாத காரியங்கள் இப்போ ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. எதிரிகளை சமாளிப்பீங்க. மனம் தளராமல் வெற்றியை அடைய போகிறீங்க. புதிய பொறுப்புகளையும் பெற போகிறீங்க. பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுதுங்க. உங்களுக்கு உங்கள் மேலே புரிஞ்சுக்குதோ இல்லையோ தொண்டர்கள் உங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. கலை தொழிலாளிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது. வெற்றி பாதையில் பயணிக்க போகிறீங்க. புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. சக கலைஞர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க. உங்களோட முழு திறமையுமே வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கிடைக்க போகுதுங்க. வருமானம் சீராக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இருக்குங்க. தர்ம காரியங்களில் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட போகிறீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. குடும்பத்தார்கிட்ட சந்தோஷமாக பொழுத கழிக்க போகிறீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை அதிகமாகும். குடும்ப பொறுப்புகளை எல்லாமே திருப்திகரமாக செஞ்சு முடித்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதுவே மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உற்சாகமான மனநிலையோட கல்வியில் ஈடுபட போகிறீங்க. படிப்பிலும் வெற்றி அடைய போகிறீங்க. விளையாட்டுகளிலும் வெற்றி கொடியை நாட்ட போகிறீங்க. தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நிறைய விஷயங்களை போட்டிகளை சமாளித்து படிப்படியாக உயர்வு அடைய போகிறீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது கும்பராசிக்கு வீடு, நகை, நிலம் வாங்கும்படியான யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொட்ட போகுது. அது எப்படிமா குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்குறாரு, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறாரு, எல்லா விஷயங்கள்லையுமே ஏற்றத்தை உண்டாக்குறாருங்க. பெற்றோர்களினுடைய தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாரின் தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. லாபம் அதிக அளவில் ஏற்படும். அசையும் அசையா பொருட்களை சேர்க்கதற்கான வாய்ப்பு இருக்குங்க. நிலம், மண், வீடு, நகை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் செல்வத்தை வாங்கிக்கிட்டே இருக்க போகிறீங்க. இதோட மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழிலில், உத்தியோகத்தில்
சரிங்களா? ஆனால் என்னதான் நேரங்காலம் சாதகமாக இருந்தாலுமே கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். டெய்லியுமே உடற்பயிற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணுங்க. வாக்குஸ்தானத்தில் சனி இருக்காரு, அதனால வார்த்தைகளை பார்த்து சூதானமாக பயன்படுத்துங்க. மற்றபடி ஒரு குறையும் இல்லாமல் அவர் பார்த்துக்குவாருங்க. நிறைய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் நீங்கள் செய்ய நினச்ச எல்லா காரியங்களுமே செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தோட விரும்பிய இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க. கோயில் திருப்பணிகளுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு அமையும். ஆன்மீக குருமார்களை சந்திக்க போறீங்க. சொல்லப்போனால் உங்களோட வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுறாங்க, இல்லை நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. என்னடா இது நம்ம வாழ்க்கை தானா, நமக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே அமையுது. ஏன்னா லாபத்தில் அனுகூலம் ஏற்படும். ஏற்றத்தின் அளவு அப்படிங்கிறது பன்மடங்கு உயரப்போகுது.